ராமு தூரத்தில் யாரோ நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். இந்த நேரத்தில் யார் இங்கே நின்று கொண்டிருப்பது என்று பல யோசனைகள் அவன் மனதில் தோன்றியது. காரணம், பகலிலேயே வர பயப்படும் இந்த இடத்தில் இரவில் எப்படி இங்கே வந்து ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று பல யோசனைகள் வந்தது. மெதுவாக காரை முன்னே நிறுத்தினான். அப்போது 5 அடி தூரத்தில் அது பெண் என்று தெரிந்தது. ராமுக்கோ அதிர்ச்சி அடைந்தான். இந்த நேரத்தில் ஆண்கள் வரவே பயப்படுவார்கள், பெண் எப்படி என்று மிகுந்த சந்தேகத்துடன் காரை நிறுத்துவதற்கும் பயமாக இருந்தது. ஆனால் துணைக்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால் காரை நிறுத்த முற்பட்டான். காரை நிறுத்தி, நீங்கள் யார்? ஏன் இங்கே நிற்கிறீர்கள்? நான் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். இப்போ பஸ் கிடைக்கல, அதனால் லேட் ஆகிடுச்சு நான் வர்றதுக்கு, அதனால்தான் என்று அவர்கள் கூற ராமுக்கோ மிகுந்த குழப்பமடைந்தான். இது மனிதனா இல்லை ஆவியா என்ற மனக்குழப்பம் வந்தது. சரி, வண்டியில் ஏறுங்க, நான் கொண்டு போய் விடுறேன் என்று கூறிவிட்டு வண்டியில் ஏற்றினான். சிறிது தூரம் சென்றவுடன், நான் இங்கே கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் உங்கள் கோயிலேருந்து ஒரு 4-5 தெரு தள்ளி இருக்கேன். அப்படியா? நான் உங்களை எதுக்கும் பார்த்ததே இல்லையே, நான் உங்களை நிறையா வாட்டி பார்த்துருக்கேனே என்று கூறுகிறார். அப்போது திடீரென்று காரின் மேலே யாரோ தட்டுவது போல சத்தம் கேட்டது. ராமுக்கு இன்னும் பயம் அதிகமானது. உடனே காரை நிறுத்தி மேலே பார்த்தான். மேலேயோ யாரும் இல்லை. புறம் மரம் இருந்ததால் அதில் உள்ள விதைகள் ஏதாவது, காய்கள் அல்லது மற்ற விஷயங்கள் ஏதாவது கீழே விழுந்தால் கூட சத்தம் கேட்டிருக்கலாம். கிளைகள் போன்றவை விழுந்தால் கூட சத்தம் கேட்டிருக்கும் என்று நினைத்துவிட்டு காரின் உள்ளே டோரை திறந்தான். மிகுந்த அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் தன்னுடன் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெண்ணை காணவில்லை. அப்பொழுது இது வியர்த்து விறுவிறுத்து போய்விட்டான். ஏனென்றால் பக்கத்தில் தானே உட்கார்ந்துருந்த ஆளை காணுமே, எங்கே போனான் என்று பல கேள்விகள் அவனுள் இருந்தது. அப்பொழுதுதான் புரிந்தது, தன்னுடன் வந்தது மனிதனல்ல, ஆவி என்று. உடனே குலை நடுங்கி போய் காரை வேகமாக எடுத்து நகர்ந்தான். காரோ மிகுந்த வேகம் குறைவாகவே சென்றது. வேகம் அதிகரிக்கவே முடியவில்லை. ராமுவுக்கு ஒரே குழப்பமான நிலை. என்னவாயிற்று என்று, நாம் வீடு போய் சேருவோமா என்ற பயம் கூட வந்துவிட்டது ராமுவுக்கு. இப்பொழுது தனது காரின் பின்சீட்டில் ஒரு குரல் கேட்டது. என்று திரும்பி பார்த்தால் அந்த பெண் பின்னே உட்கார்ந்திருந்தாள். ஓ, இங்கே தான் இருக்கியா? நான் கூட பயந்துட்டேன், ஆளை காணுமேன்னு. ஆனால் அந்த பெண்ணோ பதில் ஏதும் கூறவில்லை. பெண்ணின் முகத்தில் முடியால் மூடி வைத்திருந்தாள். என்ன இது, முடியை வச்சு மூடி வச்சிருக்க முகத்தை அப்படின்னு கிண்டலாக கேட்டான். அவளோ முடியை விலக்கியவுடன் அதிர்ந்து போனான். ஏனென்றால் விபத்துக்குள்ளாகிய முகத்தில் எவ்வளவு இரத்தங்கள் இருக்குமோ அது போன்று இருந்தது முகம். சிதைவுற்றது போல, அதாவது பேருந்தில் விபத்து அடைந்தால் முகம் சிதைவுற்றிருக்கும் அல்லவா, அது போன்று இருந்தது. அரண்டு போய் காரை நிப்பாட்டினான். விட்டு இறங்கி ஓட ஆரம்பித்து விட்டான். கார் போனால் போகுது, நான் என் உயிரை காப்பாற்றிக்கிறேன் என்று கூறிவிட்டு ஓடிவிட்டான். சிறிது தூரம் ஓடிய நிலையில் அப்பொழுது முன்னே ஒரு உருவம்
உட்கார்ந்திருந்தது.